11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.2 7ஆம் கணக்கு பார்க்கிறோம். 2 வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாக தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இரு வட்டங்களில் முதல் வட்டத்தின் ஆரம் என்னன்னு தெரியாது. அந்த ஆரத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா ஆரம் ஈக்குவல் டு R1ன்னு எடுக்கலாம். கோண மதிப்பு முதல் வட்டத்துக்கு θ1 ஈக்குவல் டு 60 டிகிரி θ1ன்னு எடுக்கலாம். அதனுடைய மதிப்பு 60 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. டிகிரி அதாவது பாகையில் இருக்கக்கூடிய மதிப்பை நாம் ஆரையன்களுக்கு மாற்றிட்டு தான் நம்ம கொடுக்கணும். வில்லின் நீளம் கணக்கிடுவோம். எனவே ஆரையன்களுக்கு மாற்றும் பொழுது θ1 என்பது 60 டிகிரி பெருக்கல் π/180 பெருக்குவோம். 0 0 கேன்சல் ஆகிடுது. 1 6 6 3 18. எனவே மதிப்பானது π/3. θ1இன் மதிப்பானது π/3 ஆரையன்கள் அப்படின்னு கிடைக்குது. இரண்டாம் வட்டம் எடுக்கலாம். இரண்டாம் வட்டம் ஆரம் R2ன்னு எடுப்போம். ஆரத்தின் மதிப்பு கணக்கிடணும். கோண மதிப்பு θ2 என்பது 75 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆரையன்களுக்கு மாற்றி எழுதும் பொழுது 75 டிகிரி π/180 பெருக்கிறோம். 5வது வாய்ப்பாட்டால் அடிச்சிட்டோம் அப்படின்னா 4 5 5 மீதி 2 5 25 3 15 மீதி 3 6 36. திரும்ப 5ல் அடிக்கிறோம் அப்படின்னா 3வது வாய்ப்பாட்டால் அடிக்கலாம். 5 3 15 1 3 3 2 3 6 மதிப்பானது 5π/12. 5π/12. θ2 என்பது 5π/12 ஆரையன்கள். 5π/2 ஆரையன்கள் என கிடைக்கின்றது. வில்லின் நீளங்கள் சமம் என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. வில்லின் நீளங்கள் சமம் என்பதால் வில்லின் நீளத்திற்கு உண்டான சூத்திரம் S = Rθ. இரண்டு வில்லின் நீளங்களும் சமம். ஆறுக்கு பதிலாக முதல் வட்டத்தின் வில்லின் நீளம் சமம் இரண்டாம் வட்டத்தின் வில்லின் நீளம். இரண்டு மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம். முதல் வட்டத்தின் வில்லின் நீளம் எனும் பொழுது சூத்திரம் Rθக்கு பதிலாக R1 θ1ன்னு எடுக்கலாம். இரண்டாம் வட்டத்துக்கு R2 θ2ன்னு எடுக்கிறோம். R1 மற்றும் R2வின் மதிப்புகள் தெரியாது. θ1இன் மதிப்பானது π/3, R2 தெரியாது. θ2வின் மதிப்பானது 5π/12. R1 மற்றும் R2வை இடது பக்கம் கொண்டு வந்துக்கலாம். வலது பக்கம் இருக்கக்கூடிய R2 இடதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். இங்கே 5π/12ன்னு இருக்குது. π/3 இடது பக்கம் இருந்து வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல போயிடும் π/3. இதை சுருக்கலாம். 5π/2 டினாமினேட்டரில் எழுதிட்டு π/3 டினாமினேட்டரில் இருக்கிறத பெருக்கல்ல மாற்றி எழுதுகிறப்ப தலைகீழாக எழுதலாம். 3/π கேன்சல் ஆகுது. 1 3 3 4 3 12. எனவே R1/R2வின் மதிப்பானது நியூமரேட்டரில் 5 மட்டும் இருக்குது, டினாமினேட்டரில் 4 மட்டும் இருக்குது. 5/4. therefore ஆரங்களின் விகிதம் R1:R2 என்பது 5:4 ஆகும். தேங்க்யூ.